ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்த்தோ சென்டர். ஓகேங்களா, இதான் நம்ம லாஸ்ட் இந்த இதில் இந்த என்ன சர்க்கம் சென்டர், இன் சென்டர், எஸ்கிரைப்டு சர்க்கிள்ஸ், இந்த ஆர்த்தோ சென்டரில் இதான் லாஸ்ட் டாபிக். ஓகேவா, இன்னும் இருக்கு சொல்யூஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. சாரி, ட்ரையாங்கிள் இதுக்கு சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். ஓகே, நம்ம ட்ரையாங்கிள்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க, ஏபிசி. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏக்கு வந்து பர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரையணும். அது கண்டிப்பாக இந்த ஆப்போசிட் சைடில் மீட் பண்ணணும். அதே மாதிரி பிக்கு வரையணும், அதே மாதிரி சிக்கு வரையணும். ஆக்சுவலாக இப்படி வராது டயக்ராம். என்ன கொஞ்சம் அழகாக வரைஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஸ்கேல் வச்சு வரைஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இப்போ ஏபிசி, ஃபஸ்ட்டு ஏலேருந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் வரீங்க, இது டி. பிலேருந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் கனெக்ட் பண்ணுங்க, இ. கரெக்டாக பர்பெண்டிகுலராக கனெக்ட் பண்ணணும், அதுதான் மெயின். நீங்கள் போய் ஏதாவது ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இது எஃப். இந்த நடுவில் இருக்கிற பாயிண்ட்டுக்கு பேர் தான் ஆர்த்தோ சென்டர். இதுக்கு பேர் தான் ஆர்த்தோ சென்டர். ஆக்சுவலாக இது ஒரு டயக்ராம். ஓகேவா, இதில் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பெடல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், எந்தெந்த இதுக்கு எவ்வளோ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக ஒரு ஓ, இதுதான் ஓ, ஆர்த்தோ சென்டர் ஓ. ஓகேவா, ஸோ அது எதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த பெடல் ட்ரையாங்கிளோட ரேடியஸ் எப்படி, சர்க்கம் ரேடியஸ் எப்படி இருக்கும், ஏரியா ஆஃப் பெடல் ட்ரையாங்கிள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம பார்த்தது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ரிசல்ட்ஸ்லாம் இருக்குது, டேன் வச்சு, காட் வச்சு. ஸோ அந்த ரிசல்ட்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் மீன் சம் ஐடென்டிட்டி, சம்மேஷன் இருந்தால் எப்படி இருக்கும், இந்த ஐடென்டிட்டி கூட தான் நம்ம லாஸ்ட்டாக அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்ல, 0 கூட வந்துச்சுன்னா ஆன்சர் எஸ் வச்சான். ஸோ அது இதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்களேன். இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் வந்து காட் a/2 இன்ட்டு காட் b/2 வந்து சீன்னு வச்சுருக்காங்க. காட் b/2 இன்ட்டு காட் c/2 ஏனும், அண்ட் காட் c/2 இன்ட்டு காட் a/2 பின்னு வச்சுட்டு 1/s-a இந்த 1/s-b ப்ளஸ் 1/s-c கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக எல்லாம் சேமாக தான் இருக்குது. ஸோ ஒன்று கண்டுபிடிச்சாலே சிமிலர்லின்னு கூட அடுத்த ரெண்டு நம்ம போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, காட் a/2 இன்ட்டு காட் b/2 ஈக்குவல் டு c. காட் a/2 இன்ட்டு காட் b/2 இங்கே ஃபார்முலா இருக்கு, s/s-c. ஆக்சுவலாக அது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ஹாஃப் ஆங்கிள் ஃபார்மில் பார்த்தோம்லங்க, சைன் a/2 காஸ் a/2, எஸ் வந்துச்சுன்னா எஸ் வரக்கூடாது அப்படி இப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ அதை வச்சு சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறப்ப தான் இது மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு. அதான் டேரக்ட் ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஓகே, நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா 1/s-c தான் வேணும். தட் இம்ப்ளைஸ் இந்த எஸ்என் சைடு கொண்டுட்டு போயிடலாம், c/sன்னு வந்துடும். இப்போ சிக்கு இது மாதிரி இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் சிமிலர்லி 1/s-bக்கு என்னன்னா b/s-ஆக இருக்கும், 1/s-aக்கு என்னன்னா a/s-ஆக இருக்கும். ஓகேவா, ஏன்னா சிக்கு ரெண்டும் எல்லாமே ஒரே பிஹேவியராக தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா மூணுத்தையும் சம் பண்ணணும். ஸோ இந்த டேர்ம் ப்ளஸ் இந்த டேர்ம் ப்ளஸ் இந்த டேர்ம் சம் பண்ணுறப்ப 1/s-a லெஃப்ட் சைட், 1/s-a ப்ளஸ் 1/s-b எப்படி 1/s-c ஈக்குவல் டு a/s ப்ளஸ் b/s ப்ளஸ் c/s. a ப்ளஸ் b ப்ளஸ் சிங்கிறது பெரிமீட்டர், பெரிமீட்டருங்கிறது 2 டைம்ஸ் ஆஃப் செமி பெரிமீட்டர்னு எழுதலாம். ஸோ 2s டிவைடட் பை எஸ்ன்னு இருக்கும், எஸ் கேன்சல் ஆகி 2 வரும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ நம்ம இந்த ஆர்த்தோ சென்டர் அந்த டாபிக் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம சொல்யூஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, பை.